இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவு உணவுங்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் மாலை உணவாக மாற்ற வேண்டும். 5:30 மணிக்கு சாப்பிடணும் சார் டின்னரை. 5:30 மணிக்கு நம்ம சாப்பாடு டின்னர் எடுத்துட்டோம்னா சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படும். MITயில் பாஸ்டனில் மெசச்சூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அவர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க, இருவேளை உணவு எடுப்பவங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். காலையில் 9 மணிக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க, சாயந்தரம் 5 மணிக்கு போதுங்கிறான். ஆனால் தமிழர்கள் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்தி சத்தியில் தான் சாப்பிட்டோம். நடுவில் எப்படி இந்த சாம்பார், ரசம், வடை, அவியல், பொரியல், கூட்டு பொரியல், மத்தியானம் ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் ராத்திரி போய் டின்னர், ஒரு கல்யாண வீடு இல்லைன்னா எங்கேயாவது போய் விருந்து உணவுன்னு சாப்பிட்டா வரிசையாக 20 பலகாரம் 25 பலகாரம் சாப்பிட்றோம். நைட்டில் மிக எளிய உணவு, மிக ஆகச்சிறந்த உணவு கோதுமை ரவை கிச்சடி. எல்லா காய்கறியும் போட்டு கோதுமை ரவை கிச்சடியை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருந்தால், இல்லை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளி வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இரவு உணவு கோதுமை ரவை கிச்சடி, இல்லை சிறுதானிய அடை, இல்லை கோதுமை சப்பாத்திக்கு தால். சார் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேங்கிறாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன், அவர் சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு. ஆனால் என்னென்னா தொட்டுக்கிறதுக்கு இவ்வளோ ஆன கிரேவி. அது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, தக்காளி பழம் எல்லாம் போட்டு அரைச்சி அதில் உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட் எல்லாம். அதுக்கு பேர் அது உடலை மிகப்பெரிய அளவில் கலோரியை கூட்டும். கோதுமை புல்கா எடுத்தோன்னா கூட நல்ல தால் மட்டும், தால் கறி மட்டும், பருப்பு மட்டும் வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் வைத்துக் கொள்ளணும். நண்பர்களே, நம்முடைய உணவு திட்டத்தில் மிக 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 அக்கறையாக இருக்கணும். ஒரு ஸ்பைசஸும் ஏதாவது வகையில் நமக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடியது. அது வெறும் மனம் கொடுக்கறது மட்டும் இல்லை. அன்னாசி பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தக்கோலம்னு பேரு. பிரியாணிக்கு மேல நட்சத்திர வடிவத்தில் வைப்பாங்க. அது வெறும் மனத்துக்காக இல்லை. அந்த அன்னாசி பூ தக்கோலத்தில் இருந்துதான் இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கு வந்திருக்கிற டாமி ஃப்ளூ மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காங்க. டாமி ஃப்ளூ எதுல இருந்து வருதுன்னா ஷிகிமிக் ஆசிட். அந்த ஷிகிமிக் ஆசிட் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா அன்னாசி பூல இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட அப்படி எத்தனை விஷயம் இருக்கு. கருஞ்சீரகம் இஸ்லாத்துல கொண்டாடிய ஒரு பொருள் அப்படின்னா கருஞ்சீரகம் தான். ப்ரொஃபட் என்ன சொல்றாங்க, மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு இதுன்னா அது கருஞ்சீரகம்னு சொல்றாங்க. இன்றைய அறிவியல் ஆய்வு அந்த கருஞ்சீரகம் எப்படி ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ல உதவி செய்து அப்படின்னு ஆய்ந்து அறிந்து சொல்கிறார்கள். இப்போ இன்னைக்கு நடக்கிற ஆய்வுகள் பல புற்றுநோய்களுக்கு ஒரு கூடுதலாக, துணையாக, காம்ப்ளிமெண்டரியாக பயன்படுத்துறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் பயன்பட்டு வருது. சீரக தண்ணி குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாவுக்கும் நல்லது. இப்படி ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் நம்ம உடம்புல, நம்ம உணவு பழக்கத்துல ஒரு குருமாவாகவோ தேநீராகவோ ஒரு விதத்தில் இருந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த இனிப்பு தேசத்திற்குள் நாம் நுழையாமல் இருக்க முதலில் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உணவு திட்டம் தான். ரொம்ப இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கே போய் காலையில பொங்கல், புரியோதரை அப்படின்னு ஆரம்பிச்சா அதுல பிரயோஜனமே கிடையாது. கண்டிப்பா நான் இதைத்தான் சாப்பிடுவேன், இப்படித்தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் யார் ஒருவர் பிடிக்கிறாங்களோ அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு மாசத்துக்கு 5000 பேஷண்ட் நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் எல்லா ஹாஸ்பிட்டலும் சேர்த்து பார்க்குறோம். அந்த 5000 பேரில் 1500 பேர் டயபெட்டிக் எங்கள் டேட்டா சொல்லுது. அந்த 1500 பேரில் ஒரு 300-350 பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த 300 பேரும் ஏதோ நான் மாய மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டில் வைக்கல, மருந்துகளோடு சேர்ந்து மிகச்சரியான உணவு பழக்கம் வச்சுருக்காங்க. நாங்கள் திரும்ப திரும்ப டேட்டா எடுத்து பார்ப்போம், ஏன் இவருக்கு கட்டுப்பாடாக இருக்குது, அவருடைய டயட் பிளானிங் கரெக்டாக இருக்கும். ஸோ மிகச்சரியான உணவு பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் உடல் பயிற்சி. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம். சிறு வயதிலிருந்தே ஆடி ஓடி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைகள்ட்ட இருக்கணும். 3ஆம் கிளாஸ்லேயே நீட்டுக்கு சேர்த்து, ஜேஇக்கு சேர்த்து அவன் பாதி நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி. எத்தனை வீட்டில் பிள்ளைகள் சென்னையில் கிளாஸ் ரூம்லேயே எழுதி போட்டிருக்காங்க JEE 4A நீட் 4B அப்படின்னு போடுறாங்க. எனக்கு அதை பார்த்தாலே கோவம் வருது. குழந்தை பருவத்தில் எதுக்காக இப்படியான ஒரு படிப்பு? பிள்ளைகள் ஓடி ஆடி வளரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்டு பிள்ளைகள் தினசரி 1 மணி நேரமாவது விளையாடுறானான்னு பார்க்கணும். சார் அவன் ஒரு பக்கம் போக மாட்டான் சார், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அப்படியே இருப்பான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் ஒரு மனநோயாளியா உருவாயிட்டு இருக்கான்னு அர்த்தம். திருன்னு ஓடிக்கிட்டு இருக்கான், நல்லா ஆடி பாடி மகிழ்ந்திருக்கான்னா அவன் நல்ல குழந்தையாக வெளியே வருவான். நண்பர்களே, குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட வைங்க. சக்கரை வியாதி வந்துருச்சு, முதல் விஷயம் நடைப்பயிற்சி. 45 நிமிஷம் நடக்கணும், 1 மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு. நடைனா உடனே 10 பேர் சேர்ந்து கையை கால் ஆட்டிட்டு
எல்லாரும் ஒன்னாச்சு, எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா, ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த படம், இப்படிலாம் கதை பேசிட்டு போகாதீங்க. நான் பல கூட்டத்தில் பார்த்துருக்கேன். 10 பேர் ஒன்னா நடப்பாங்க, ஊர்வலம் போற மாதிரி. அவங்க பேசுறதெல்லாம் மன பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு பேர் நடைப்பயிற்சி இல்லை. முடிந்த வரைக்கும் நடைப்பயிற்சியை தனியாக மேற்கொள்ளுங்க. அழகா காதுல எத்தனை விஷயம். உங்களுடைய புத்தக கண்காட்சிக்கு பவா செல்லத்துறை வரார், என்னுடைய காதின் நண்பர் அவர் தான். நான் எப்போ நடக்கும் போதும் அவருடைய கதை ஒன்றை கேட்டுக்கொண்டே நடப்பேன். அவர் ஒரு பெரிய புத்தகத்தை 15 நிமிஷத்தில் அழகா சொல்லிடுவார். பெருங்கதையாடல் பேசுவதற்காக வருகிறார். நண்பர்களை அவசியம் நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டிய நிறைய நண்பர்கள் வராங்க. முத்துநலன் வராங்க, மதுக்கூர் வராங்க, பவா வராரு. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் இதுல கேட்கிற விஷயம் பல வகையில உங்க வாழ்க்கையை மாற்றும். குறிப்பா பவா செல்லத்துறையினுடைய கதைகள் பல விஷயத்தை மனசுக்குள்ள அப்படியே உற்சாகத்தை பொங்கி கொடுக்கும். ஒரு நாள் பவா இல்லையா, இன்னொரு நாள் பாம்பே ஜெயஸ்ரீயோட பாட்டு கேட்பேன், ஒரு நாள் அருணாசாயிரம் பாட்டு கேட்பேன், ஒரு நாள் வேற ஏதாவது ஒரு போட்காஸ்டில் 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதை கேட்டுக்கொண்டு போவேன். அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு 1 மணி நேரம் நடை. ஆணும் பெண்ணும் கண்டிப்பா நடக்கணும். இது ஒண்ணு நடந்தா மட்டும் போதுமா? போதாது. நடைக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யணும். தசைகளை வலுவாக்கணும். நல்ல டார்சிப்ளெக்ஷன், நல்ல காலை தட்டி தட்டி காலுக்கு எக்ஸசைஸ் பண்றது, குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் பண்றது, ஹாம்ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ் பண்றது, இப்படியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். தினசரி ஒரு 10 நிமிடம் உடல் பயிற்சி, 5 நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆக பொக்கிஷமான விஷயம் நல்ல மூச்சு பயிற்சிகளை பல அறிஞர்கள் சிவானந்தால ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறாங்க. உலகமே இன்னைக்கு மூச்சு பயிற்சிகளை எடுத்து பல நோய்களுக்கு பரிந்துரையாக செய்து கொண்டிருக்கிறது. அது பிறந்த இடத்தில் நாம் எத்தனை பேர் பயிற்சி செய்யறோம்னு தெரியல. நம்ம பழகணும். ரெகுலரா சக்கரை வியாதி இருக்கா, கபாலபாதி பிராணாயாமா, ரத்த கொதிப்பு இருக்கா, சீத்தளி பிராணாயாமா, தூக்கம் வரலையா, யோக நித்ரா, இப்படி பல பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் சொன்னோடனே இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு போய் தவக்கோலம் பொறுக்கணும் அவசியம் இல்லை. 5 நிமிஷத்துல யூடியூப்ல கத்துக்கலாம். 5 நிமிடம். எத்தனை விஷயத்தை யூடியூப்ல கத்துக்கிறோம். இதுக்காக ஒரு 5 நிமிஷம் கத்துக்க முடியாதா? கற்றுக்கொள்ளலாம். அப்படி மூச்சு பயிற்சியை ஒரு 5 நிமிடம் வைத்துக் கொள்ளணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம். பல பேருக்கு மகிழ்ச்சிங்கிறதே இல்லை. நல்ல ஒரு இரவுல 7 மணி நேரம் தூங்கி காலையில் எந்திரிச்சோடனே அப்படி உற்சாகமா எந்திக்கிற மனநிலை இல்லைனாலே மன அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்சோடனே ஐயோ பிரச்சனை விடிஞ்சிச்சா அப்படின்னு நினைச்சோன்னா நமக்குள்ள தவறு இருக்குன்னு அர்த்தம். இரவு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும். சார் நான் 1க்கு போறதுக்கு 3 தடவை எந்திப்பேன், அவர் சுவிட்சை போட்டா எந்திரிச்சிருவேன், அப்படி நம்ம இருந்தோம்னா அதுக்கு அந்த தூக்கத்திற்கு பயன் கிடையாது. நல்ல 6 மணி நேரம் 7 மணி நேரம் தங்கு தடையற்ற தூக்கம், அன்இன்டரப்டட் ஸ்லீப் அப்படிம்பாங்க. எந்த தடையும் இல்லாமல் 7 மணி நேரம் தூங்கணும். 7 மணி நேரம் தூக்கம், 3/4 மணி நேரம் நடை, 10 நிமிடம் உடற்பயிற்சி, 5 நிமிடம் மூச்சு பயிற்சி, கூடவே உணவு பழக்கம் இருந்தால் இந்திய தேசத்தில் இந்தியர்களாவே இருப்போம். இனிப்பு தேசமாக நாம் அதை மாற்ற மாட்டோம்.